உங்களுக்கு தெரியுமா நம்ம மொபைல்ல இன்டர்நெட் எப்படி வருது? வைஃபை கனெக்ட் பண்ணும்போது, அது எப்படி வொர்க் ஆகுது? இந்த எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னா, ரூட்டர். இன்னைக்கு நம்ம ரூட்டர்னா என்ன? அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு சிம்பிளா பார்க்கலாம். வாட் இஸ் ரூட்டர்? ரூட்டர்னா என்னன்னா, இது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். இது நம்ம வீட்ல இருக்கிற மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட், டிவி மாதிரி டிவைஸஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, ரூட்டர் ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி வொர்க் பண்ணும். ஒய் ரூட்டர் இஸ் யூஸ்டு? ரவுட்டர் இல்லாம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர்லேருந்து வர்ற டேட்டாவ ரவுட்டர் நம்ம டிவைஸஸ்க்கு ஷேர் பண்ணும். அதுவும் கரெக்ட் டிவைஸ்க்கு அனுப்பும். ஹவ் ரூட்டர் ஒர்க்ஸ்? ரூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, முதல்ல இன்டர்நெட் சிக்னல் ஐஎஸ்பிலேருந்து ரூட்டருக்கு வரும். ரூட்டர் அத ரிசீவ் பண்ணிட்டு, அதுல இருக்கிற டேட்டா பாக்கெட்ஸை அனலைஸ் பண்ணும். அப்புறம் இந்த டேட்டா யாருக்கு போகணும்னு டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ண ரூட்டர் உங்க மொபைலுக்கு டேட்டா அனுப்பும். அதே டைம்ல வேற ஒருத்தர் லேப்டாப் யூஸ் பண்ணினா, அவங்களுக்கு செப்பரேட்டா டேட்டா அனுப்பும். எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க உங்க வீட்ல வைஃபை யூஸ் பண்றீங்க. ஒரு ஃபோன்ல வீடியோ பார்க்குறீங்க, இன்னொரு ஃபோன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. ரவுட்டர் 2 டிவைஸஸுக்கும் கரெக்ட்டா டேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதனால தான் எல்லாரும் சேம் டைம்ல இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது.